இறக்கிறது நீங்கள் பார்த்துருப்பீங்க எப்படி இருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா. என்ன ஒரு பரிதாபமான விஷயம்னா இது நாளைக்கு நாளானிக்கலா உயிரோடு இருக்காது. இழுத்துட்டு போறாரு பாருங்க. 4-5 கலரில் இருக்க பாருங்க அந்த ஒரு ஆடு. ஏண்டா கண்ணு பாருங்க, பயங்கரமான பாதுகாப்பு. யாருக்குன்னு தெரியல, ஒருவேளை இவங்களுக்கா இருக்குமோ. ஹலோ கைஸ், இப்போ நம்ம எங்கே வந்துருக்கோம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டு சந்தைக்கு தான் நம்ம வந்திருக்கோம். ஸோ ஆட்டு சந்தைன்னு சொல்கிறேன்னா எங்கன்னு கேட்குறீங்க, பின்னாடி இருக்குது பாருங்கள், தெரியுதுங்களா? அந்த சைடு சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஆடு தான் இருக்குது. எதுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ திங்கக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா பக்ரீத், அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய பேர் ஆடுலாம் வாங்கிட்டு போகிறாங்க. பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஆம்புலன்ஸ் சத்தமாக கேட்டுகிட்டு இருக்குது. இந்த ரோடே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரஷ்ஷாக இருக்குது. ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு கூட்டம் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆடுங்களாம் வாங்கிட்டு போயிட்டே இருக்காங்க. அது எனக்கு எதிர்க்க கூட ஒருத்தர் வாங்கிட்டு போயிட்டு இருக்காரு. நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன், தெரியுதுங்களா? அங்கே பாருங்கள் எப்படி அழகாக அந்த ஆட்டை ஓட்டிகிட்டு போகிறாங்க பாருங்கள். நீங்கள் பார்த்தீங்களா கைஸ், இந்த வண்டியில் கூட பார்த்தீங்களா எவ்வளோ ஆடுங்க பாருங்கள். ஸோ இந்த ஆடுங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த சைடு ஏற்றுறாங்க. ஒருவேளை அவங்க வாங்கிட்டு இருப்பாங்க, அதனால தான் வண்டியில் ஏற்றுறாங்க. ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் அன்லோடிங்கும் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஒரு லாரியில் இருக்குல்ல, இந்த லாரியில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஆடுங்க தான் இருக்குது. நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன். ஸோ மேலேருந்து கீழே இறக்கி அங்கே பாருங்கள் எப்படியா இருக்கிறாங்க பாருங்கள். அவ்வளோதான், அப்படியே கீழே குதிச்சு பாருங்கள். அப்படியே இந்த ஒரு இடத்துல லைனாக நிற்க வைக்கிறாங்க. நிற்க வச்சுட்டு உங்களுக்கு தெரியுதுங்களா அந்த ஒரு ஏரி மேலே அப்படியே சுற்றி வந்து பார்த்திங்கன்னா ஆடுங்க தான். இப்போ நம்ம இங்கே பார்த்துட்டோம், இங்கே பாருங்கள் நம்மக்கிட்ட ஓடி எடுத்து பாருங்கள். ஸோ இப்போ நம்ம ஆட்டு சந்தைக்கு போகலாம் வாங்க உள்ளே. உங்களுக்கு நீங்கள் இறக்கிறது நீங்கள் பார்த்துருப்பீங்க எப்படி இருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா. சூப்பராக குதிக்குது பாருங்கள். ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா அந்த வைக்கோல் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் ஆடுங்களை விடுறாங்க. அவ்வளோதான். சரி ஓகே கைஸ், வாங்க இப்போ நம்ம ஆட்டு சந்தைக்கு போகலாம். இந்த ஒரு ரோடு செம்ம ரஷ்ஷாக இருக்குன்னு தான் சொல்லணும். பார்த்தீங்களா டிராஃபிக் ஜாம் ஆகிடுச்சு, பின்னாடி எல்லோரும் ஆர்ன் அடிச்சுட்டே வராங்க பாருங்கள். ஸோ இந்த ரோட்லேயே அப்படியே நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கொஞ்சம் நடந்து போயிட்டு இருந்தோன்னா ஆட்டு சந்தைக்குள்ளே போகிற வழி. இது சந்தை இல்லை, இது வந்து பார்த்திங்கன்னா ஏரி தான். இந்த ரெட்டேரி சொல்லுவாங்களே, அந்த ரெட்டேரிக்கு மேலே தான் அந்த ஆடுங்கள்லாம் கும்பலாக வச்சு விற்றுட்டு இருப்பாங்க. நமக்கு எந்த ஆடு வேணுமோ அந்த ஆடை நம்ம போயிட்டு வாங்கிக்கலாம். ஸோ ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த சமயத்தில் கம்மியாக இருக்கும், பரவாயில்ல. திங்கக்கிழமை பக்ரீத், அதனால் வந்து பார்த்திங்கன்னா கூட்டம் ஆளும்போது இது ஆடு வாங்குறதுக்கு. ஸோ ஆடு வாங்குறதுக்கு முக்கியமான பிளேஸ்ன்னு கூட சொல்லலாம். இது நேற்றும் போட்டுட்டு இருந்தாங்க, நம்மளால் நேற்று வீடியோ எடுக்க முடியல. ஸோ நான் இன்றைக்கி வேறு ஒரு வீடியோ எடுக்க போகலான்னு இருந்தேன். அப்படியே வழியில் பார்த்துட்டேன், நம்ம அப்படியே எதையும் காட்டிடலாம்னு சொல்லிட்டு தான் நான் போயிட்டு இருக்கேன். ஸோ வாங்க போவோம். பார்த்தீங்களா கிளைமேட் எப்படி இருக்குன்னு? மழை வர கிளைமேட்டு தான். நான் கிளம்பும் போது லைட்டாக தூரம் வந்துச்சு, ஆனால் இப்போ இல்லைன்னு தான் சொல்லணும். அந்த இடத்துல பாருங்கள் ஆடு நல்லா வரிசையாக நிற்க வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. டிராஃபிக் ஜாமே இதனால் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ரோட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால. ஸோ இந்த இடத்துலலாம் பைக்கை நிப்பாட்டிட்டு ஸ்ட்ரெயிட்டாக அவங்க போவாங்க, நம்மளே இப்போ அங்கே போகலாம் வாங்க. நம்ம வந்துட்டோங்க அந்த ஒரு என்ட்ரன்ஸுக்குள்ளே, தெரியுதுங்களா? என்ட்ரன்ஸில் இல்லை, இந்தமாதிரி ஒரு படிக்கட்டு தான். அப்படியே நம்ம மேலே ஏரி மேலே வந்துடுவோம். ஸோ சுற்றி பாருங்கள் மொத்தமே ஆடுங்க தான். இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கும்பலாக நிப்பாட்டி வச்சுருக்காங்க, அந்த ஒரு லைன்லேயும் நிப்பாட்டி வச்சுருக்காங்க. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சேர் போட்டு அவர் உக்காந்துட்டாரு. ஓகே, இங்கே பாருங்கள் இந்த ஆட்டுக்கு பார்த்தீங்களா கலர் பெயிண்ட்லாம் அடிச்சிருக்காங்க பாருங்கள். அந்த கொம்பில் வேறு லெவலாக இருக்குது பார்த்தீங்களா. கரண்ட்டு கம்பத்துக்கு பக்கத்துலேயே போட்டுட்டு இருக்காங்க. அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் கும்பலாக நிப்பாட்டுவாங்க. இந்த ஒரு ஆடு பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. தண்ணி குடிக்க பார்க்குது கைஸ் அந்த ஒரு ஆடு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்களா. ஏன் சொல்லுங்கள், இந்த மாதிரி ஒரு ஆட்டு மந்தைக்கும் ஒரு கலர் அவங்க குறித்து வச்சுருப்பாங்க. இந்த ஆடுகள்லாம் வந்து பார்த்திங்களா நம்ம அந்த கொம்பில் ப்ளூ கலராக பெயிண்ட் அடித்து வச்சுருக்காங்க. அப்போ தான் ஆடு எதுவும் மிஸ் ஆகாமல் இருக்கும். அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கணக்கு மாதிரி இருக்கும். இங்கே நிறைய ஆட்டு வகை நீங்கள் பார்க்கலாம் கைஸ். நிறைய வந்து பார்த்திங்கன்னா ஆந்திராவில் இருந்து தான் வந்து வாங்குவாங்க. இதெல்லாம் பாருங்கள் பேசிகிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா. இந்த ஆட்டை காட்டி கும்பலாக இருக்குது பாருங்கள். அப்படியே நம்ம போவோம், உள்ளே போவோம். எவ்வளோ கூட்டம் பாருங்கள். இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா இதை வின் நியூஸ்ன்னு சொல்லிட்டு யாரோ வந்திருக்காங்க. போலீஸார்ஸ் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, கையில் கன்னோடு இருக்கிறாங்க பார்த்தீங்களா. கன்று பாருங்க, பயங்கரமான பாதுகாப்பு. யாருக்குன்னு தெரியல, ஒருவேளை இவங்களுக்கா இருக்குமோ என்னன்னு தெரியல கைஸ். இந்த ஒரு ஆடு வந்து பார்த்தீங்களா இந்த ஒரு இடத்துல மட்டும் மூடி இருக்குது பாருங்கள். இருங்க, எந்த சைடு போகிறது? போய் அந்த ஆடு நம்மளை முட்டை வந்துச்சு கைஸ். ஆனால் அந்த அண்ணா பிடிச்சிட்டாரு. எப்படி இருக்குது பாருங்களேன், பயங்கரமாக இல்லை? ஆனால் அது நம்மளை முட்டைக்கிட்ட வரும், அவ்வளோதான். அப்படியே காசு கொடுத்து அழகாக பிடிச்சிட்டு போகிறாங்க பார்த்தீங்களா.
இந்த ஒரு சமயத்தில் தாங்க பயங்கரமாக அந்த வியாபாரம் ஆகும். இந்த ஒரு இடத்துல மட்டும் நீங்கள் ஆட்டை எடுத்துகிட்டு வந்து விற்றீங்கன்னா அந்த ஒரு இடத்துலையும் வாங்கிட்டு போவாங்க. ஸோ நம்ம பைக் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல விட்டுருக்கோம். அந்த இடத்துல விட்டுட்டு தான் அப்படியே நம்ம இங்கே வரைக்கும் நடந்து வந்திருக்கோம். அந்த ஒரு இடத்துல நம்ம வீடு எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளோதான், காசு எண்ணி கொடுத்துட்டாங்க பாருங்கள். அப்படியே பிடிச்சிட்டு போகிறாங்க பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த ஒரு ஆட்டு மந்தல வந்து பார்த்தீங்களா மஞ்சள் கலரில் பெயிண்ட் அடித்து வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, வேறு லெவலில் இருக்குது பாருங்கள். இங்கே ஒரு தனி ஆடு தனியாக இருக்குது. அந்த இடத்துல வந்து பாருங்கள், இருங்களா நான் உங்களுக்கு காட்டுறேன். மஞ்சள் கலர் பெயிண்ட் அடித்து வச்சுருக்காங்க பாருங்களேன். இந்த ஒரு கும்பலில் தெரியுதுங்களா, இந்த ஒரு வழியிலன்னு சொல்லிட்டு இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா கட்டி வச்சுருக்காங்க அந்த ஒரு ஆடுங்கள்லாம். இது பாருங்கள், சாப்பிட்டது பாருங்கள் செடியை ஒன்று தனியாக கத்திட்டு இருக்குது. சரி நம்ம போகலாம். ஸ்ட்ரைட்டாக நீங்கள் நடந்து போயிட்டே இருக்கலாம். போகிற வழியெல்லாம் நிறைய ஆடுகளையும் நீங்கள் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், கும்பலாக இங்கேயும் நிப்பாட்டி வச்சுருக்காங்க பாருங்கள். ஓ, இவங்களுக்கு தான் பாதுகாப்பு பாருங்கள். ஓகே, இவங்களுக்கு தான் கைஸ் பாதுகாப்பு. அங்கே போகிறாங்க பாருங்கள். அவர் யாருன்னு தெரியல, ஆனால் அவருக்கு தான் 2 3 4 போலீஸார் பாதுகாப்போடு போகிறாங்க. அங்கே பாருங்கள், யாருன்னு தெரியல, அவர் பார்க்குறாரு பாருங்கள் ஆடு. சைஸ் பார்த்து வாங்குறாங்க போல. அப்படியே பார்க்குறாங்க பாருங்கள். ஆனால் அவர் யாருன்னு தாங்க தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். தெரியுதுங்களா, அழகாக ரேட்டு சொல்லி விற்கிறாங்க பாருங்கள். ஃபுல்லாக அப்படியே கும்பலாக நின்றுருச்சு ஆடு. அவர் ஒருத்தருக்கு ஒரு 4 போலீஸார் பாதுகாப்பு கொடுக்குறாங்க பார்த்தீங்களா. ஸோ ஓகே, நம்ம இன்னும் அது வரைக்கும் போவோம். ஃபுல்லாக ஆடுங்க தாங்க. இந்த ஒரு இதில் பார்த்தீங்கன்னா பக்கெட்டில் அந்த தவிடெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள் ஆடு சாப்பிட்றதுக்கு. இங்கே ஒன்று பத்துட்டு இருக்குது வழியிலே. ஓகே, பரவாயில்ல பாருங்கள். நிறைய இந்த செம்மறி ஆட்டு வகை அதுதான் நம்மளால் பார்க்க முடியுது. அப்படியே அழகாக கயிறுலே பிடிச்சிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா. நான் அங்கேருந்து வரும்போது ரோஸ் கலர் ஆடு நிறைய பார்த்தேன். ஸோ அந்த கலர் ஆட்டுக்கிட்ட நம்ம போவோம். இங்கே பாருங்கள், டீயும் வைக்கிறாங்க பார்த்தீங்களா. டீ பிஸ்கெட்டு எல்லாமே வைக்கிறாங்க பார்த்தீங்களா. இதுவும் ஒரு வியாபாரம் தான். ஸோ இங்கே ரொம்ப நேரமாக இருப்பாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா டீ குடிக்கணும்னா குடிப்பாங்க. அவங்க போயிட்டோம். தண்ணியே காணாங்க சேரியில். பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருக்குது பாருங்கள். நான் உங்களுக்கு தூக்கி காட்டுறேன் பாருங்களா மேலே. ரொம்ப கூட்டம் கைஸ் பாருங்கள். ஆட்டு கொம்பு தலையிலே இந்த கொம்பு வச்சு தட்டுறாங்க. இந்த ஆடுங்க வேறு சும்மா இருக்க மாட்டேங்குதுங்க. இங்கே பாருங்கள், மஞ்சள் கலர் ரோஸ் கலர் எல்லாம் பெயிண்ட் அடித்து வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. சூப்பராக இருக்குது பாருங்கள். அழகாக ஒதுக்கி நிப்பாட்டி வச்சுருக்காங்க. இந்த ஒரு ஆட்டு மந்தியை பார்க்கறதுக்கு ஒரு 4-5 பேர் இருப்பாங்க. இழுத்துட்டு போகிறாரு பாருங்கள். 4-5 கலரில் இருக்குது பாருங்கள் அந்த ஒரு ஆடு. வேறு எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா. நாட்டு ஆடுலேருந்து செம்மறி ஆடுலேருந்து நிறைய ஆட்டு வகை இங்கே பார்க்க முடியும் உங்களால். அந்த சைட்லாம் வந்து பார்த்தீங்களா நம்ம அந்த பெரிய பெரிய வண்டிலாம் இருக்குது பாருங்கள். டாடா ஏசி அதிலலாம் அவங்க ஏற்றிட்டு வந்திருப்பாங்க. ஸோ அந்த சைடில் பாருங்கள் பெரிய ஈச்சர்லாம் இருக்குது பார்த்தீங்களா. அதில் தான் ஆடு நல்லா ஏற்றிட்டு வருவாங்க. திரும்பவும் இங்கே வியாபாரம் முடிஞ்சதும் ஏற்றிட்டு போயிடுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஆடு வளர்க்குறவங்களுக்கு நல்ல ஒரு டைம்னு தாங்க சொல்லணும். இந்த மாதிரி சமயத்தில் இந்த ஒரு இடத்துல முன்கூட்டியே காலையில் 4 மணி 3 மணிக்கெலாம் வந்து இதுக்கு மேலே ஒரு இடத்த பிடிச்சி இந்த மாதிரி ஒரு கம்பி அடித்து செட் பண்ணி அழகாக நான் ஆடுங்களில் அதுக்குள்ளே விட்டு வியாபாரம் பண்ணுவாங்க. அழகாக சாப்பிட்டு இருப்பார் பார்த்தீங்களா. அவரில் காலையிலே வந்துருப்பார். ஸோ வெடிகாத்தாலேருந்தே வந்து இடத்த பிடிச்சிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் வந்து பாருங்கள் டிஃப்ரெண்ட்டான கலரில் இருக்குது பார்த்தீங்களா. பயங்கரமாக இருக்குது பாருங்கள். ஆனால் கீழே இடங்கள்லாம் பயங்கர நாஸ்தி ஆகிட்டு இருக்குது பாருங்கள். ஆடு இருக்குது, கண்டிப்பாக அது சாணி இருக்கும்ல, ஆடு சாணி தான். அங்கே யாரோ ஒரு வித்தியாசமான இதில் பேசிகிட்டே இருக்காங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள். நம்ம அந்த பொட்டு மாதிரி வச்சுருக்காங்க வந்து பார்த்திங்களா. இங்கெல்லாம் தெரியுதுங்களா. ஆட்டுக்கு பொட்டும் மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த மஞ்சள் கலரும் வச்சுருக்காங்க. ஓகே, இந்த சைடில் நடந்து தான் போக வேண்டியதாக இருக்குது பாருங்கள். அந்த அளவுக்கு கூட்டம்.
இங்கே பேசிகிட்டே இருக்காங்க ரேட்டும். இந்த ஒரு இடத்துல வந்து பாருங்களேன், அதுக்கு சோளம் போட்டிருக்காங்க பாருங்கள். ஹெய் என்னடா நீ பார்க்குற, அவன் பாருங்கள் எப்படி பார்க்குறான் பாருங்கள். முட்டுது பார்த்தீங்களா? ஆனால் நம்மளுக்கு எம்மனை முட்டிட போகுது. நம்ம அழகாக போவோம். அங்கே பாருங்கள் கட்டிலே எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க பாருங்கள். அவ்வளோதான், அழகாக அவங்க ரெஸ்ட் எடுத்துகிட்டு பொறுமையாக வைப்பாங்க கட்டில் வச்சு. பரவாயில்ல, இது ஒரு நல்ல ஐடியா தான். இங்கே யார் அவர் பாம்பு சத்தெல்லாம் போடுறாரு, வேறு லெவலில் பார்த்துட்டு பாருங்க ஆட்டை. எங்கேயோ ஓட்டிகிட்டு வராங்க போல அது. ஓ ஆடு கலக்கக்கூடாது. நீங்கள் பார்த்தீங்களா சண்டை அவருக்கும் இவருக்கும் நம்ம சொல்கிறாங்க மண் சந்தி கிண் சந்தின்னு. நம்ம ஒன்றும் புரியல. வேறு லெவலில் இருக்குது பாருங்கள் ஆடுங்கள்லாம். இன்னும் போகுது கைஸ், போவோம் நம்மளும். எவ்வளோ தூரம் போயிட்டு எந்தெந்த வகையான ஆடு இருக்குன்னு நீங்களாம் அப்படியே பார்த்துக்கோங்க. ஆட்டு சந்தையும் உங்களுக்கு காமிச்ச மாதிரி ஆகிடும். நானே இங்கே ஒரு 2-3 வாட்டி வரலான்னு ட்ரை பண்ணேன். ஆனால் கரெக்டாக பக்ரீம் டைமில் வந்ததுனால கொஞ்சம் நமக்கு பெனிஃபிட்டு தான். கூட்டமாக இருக்குல்ல, அழகாக நிற்கிது பாருங்கண்ணா லைனாக அப்படியே அந்த கொம்போட ஒட்டி. ஓ அது நிற்கலை கைஸ், கயிறு போட்டு கட்டியிருக்காங்க அந்த மாதிரி. அப்படியே ஒட்டுக்க கட்டி ஒரு லைனாக நிப்பாட்டி வச்சுருக்காங்க. இவங்க அப்படியே பிடிச்சிட்டு இருக்காங்க. 26,000 காய்ஸ் இந்த ஆடுங்களோடைய ரேட்டு. ஒரு ஆட்டோடைய ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 26,000. 26,000 27,000 பார்த்துக்கோங்க. நல்ல கடா ஆடு. ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா முத்தனை ஆடு வாங்குவாங்க, ஒரு சில பேர் இலை ஆடு வாங்குவாங்க. நமக்கு இந்த ஆடுங்களை பற்றிலாம் தெரியாது. ஸோ எந்த மாதிரி வாங்குவாங்கன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஒரு ஆட்டு சந்தையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பக்ரீத் டைமில் நீங்கள் இங்கே வரலேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் மிஸ் பண்ணுவீங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஆடுங்கள்லாம் கொஞ்சம் சீப்பாகவும் கிடைக்கும், ரேட்டு கம்மியாகவும் கிடைக்கும். அதே அளவுக்கு பயங்கர குவாலிட்டியில் இருக்கும் ஆடுங்கள்லாம். ஆனால் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பொறுமையாக பார்த்து வாங்கணும். மீன்ஸ் தேடி பிடிச்சி வாங்கணும். இவர் வேறு ஒரு துப்பாக்கி வச்சு அங்கே இங்கே போயிட்டு வந்துகிட்டே இருக்காங்க. ஆனால் யாருன்னு யாருக்குமே தெரியல கைஸ். இவங்க யாருன்னு அங்கேயே ஒருத்தர் கேட்குறாரு. தெரில, எதனா ஊர் தலைவர் அந்தமாரி யாராச்சும் இருப்பாங்க. அவங்க வந்துட்டாங்க கைஸ். அது வரைக்கும் போதும் பாருங்க. நம்ம இதுக்கு மேலே ஒரு வீடியோ எடுக்க வந்திருக்கோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா? ஸோ இந்த ஏரியை காட்டுறதுக்காக நான் ஒரு வீடியோ எடுக்க வந்திருக்கேன். அந்த வீடியோ நான் லிங்க் தரேன், நீங்கள் பாருங்கள். ஏன்டா ஓ அங்கே இருந்த ஆடு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து கலந்துருச்சு. அதனால தான் அப்படியே பிடிச்சி இந்த சைடு விடுறாங்க. எப்படி இருக்கு பாருங்க. அந்த சைடு ஒரு கும்பல், இந்த சைடு ஒரு கும்பல். இன்னும் போகுது கைஸ். இந்த ஆடியான்ற பாருங்க. இந்த வீடியோ கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும், பரவாயில்ல பொறுமையாக பாருங்கள். நானும் உனக்கு முடிஞ்ச அளவுக்கு வேகமாக தான் காட்டுறேன், ஃபுல்லாக கவர் பண்ணிடணும்னு சொல்லிட்டு காட்டுறேன். ஏன்னா ஒரே இடத்துல நின்னா நீங்கள் அந்த ஒரே கும்பல் ஆட்டம் தான் பார்ப்பீங்க. நிறைய வந்தீங்கன்னா அந்த மாதிரி வித்தியாசமான ஆடெல்லாம் பார்ப்பீங்க. பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா? பாருங்களேன், ஒருத்தன் எப்படி முறைச்சி பார்த்துட்டு இருக்கானு. ரொம்ப கிட்ட எடுத்துன்னு போனால் அவன் முட்டிடுவான். அதனால தான் அங்கே பாருங்கள் ஆடுங்களை ஏற்றிட்டு மறுபடியும் போகிறாங்க பாருங்கள் அந்த வண்டியில். இதுதாங்க சொன்னேன், அந்த ரோஸ் கலர் ஆட்டு கூட்டம். இப்போ தெரியுது பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இது ஒன்று அழகாக படுத்துட்டு இருக்குது பார்த்தீங்களா? தலையாட்டுறாங்க அவன். என்னது இது? ஆட்டு முடி பயங்கரமாக இருக்குது கைஸ். ஒருத்தர் பிடிச்சிட்டா போகிறாங்க பாருங்கள். அழகாக இந்த ஆட்டை வாங்கிட்டு போகிறாங்க பார்த்தீங்களா? ஆனால் அது நவரவே மாட்டேங்குது. என்ன ஒரு பரிதாபமான விஷயம்னா, இது நாளான்னைக்கெல்லாம் உயிரோடு இருக்காது, யாருடைய வயிற்றுலே இருக்கும். அதுதான் ஹைலைட்டு. என்ன பண்ணுறது, பக்ரீத்துன்னு வந்தால் ஆடை அரைப்பாங்க, சாப்பிடுவாங்கள்ல, எல்லாருக்கும் கொடுப்பாங்கள்ல, அதனால தான். பாருங்களேன் சூப்பராக இருக்குது பாருங்கள். தொடம்போதே பயங்கரமாக இருக்குது. இவன் பாட்டுக்கு தனியாக நிற்கிறாங்க கைஸ். பாருங்கள் அப்படியே பார்க்குறான் பாருங்கள். யார் என்னென்ன போகிறாங்க எல்லாத்தையும் பார்த்து நாங்கள் நின்றுட்டு இருக்கிறான் அவன். இன்னும் போகுது கைஸ் அது. இந்த ஒரு வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆட்டு சந்தையை நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். பக்ரீத் டைமில் எவ்வளோ கூட்டம் பார்த்தீங்களா?
ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு போயிட்டு தான் இருக்காங்க. உங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இந்த ஒரு லொக்கேஷனை சொல்கிறேன். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் பக்ரீத்தோ இல்லை வேறு ஏதாவது விசேஷம் வரும்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டு சந்தை போடுவாங்க. அந்த டைமில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காம வந்து பார்த்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ முடிஞ்சு.